அப்போ இந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிற மேஜிக்கை வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜாப் போயிடலாம், நல்ல சேலரி ஏர்ன் பண்ணலாம், நல்ல பொசிஷனுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். இன்ஜினியரிங்கை நல்லா கற்றுக்கணும். ஸோ ராவணர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீதையை வந்து புஷ்பக விமானத்தில் கிடத்திக்கிட்டு இங்கேருந்து இலங்கைக்கு போனார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த புஷ்பக விமானம் தான் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர், ஜெட்டு, ஏரோப்ளைன்ஸ், ராக்கெட் இதெல்லாம். அப்போ இன்ஜினியரிங் இஸ் அ மேஜிக். ஆனால் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த நாலேஜ், இந்த ஸ்கில் உனக்கு இருந்தது அப்படின்னா லைஃப்பில் நீ வந்து பெரிய ஆள் ஆயிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில படங்களில் நான் பார்த்துருக்கேன். ஸோ சிவபெருமான் திடீர்னு ஒரு கோபமான நாரதா எங்கே இருக்க அப்படிங்கிற திடீர்னு நாரதர் வந்து ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி வருவார். நாம் இன்றைக்கி ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்க ட்ரம்ப்பை பார்க்குறோம், அதே வந்து சைனாவில் இருக்கிற ஜி ஜின்பிங்கை பார்க்குறோம், அதே வந்து டெல்லியில் இருக்க மோடியை பார்க்குறோம். இதுதான் வந்து மேஜிக். ஒரு உதாரணத்துக்கு நீ மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்த அப்படின்னா சென்னையில் போய் நீ ஃபோர்டில் ஒர்க் பண்ணலாம், நிசான் ரெனால்ட்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லைனாட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா யமகா கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ராயல் என்ஃபீல்டு இருக்குது, ஒசூரில் போனால் அசோக் லைலாண்ட் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு 1000 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான், எனக்கு ஃபோர்டில் வேலை இருக்கும், எனக்கு வந்து அசோக் லைலாண்டுக்கு போனால் எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு வந்து ரெனால்ட் நிஷானில் வேலை கிடைக்கும், ஹுண்டாய் அப்படிங்கிற கம்பெனியில் வேலை கிடைக்கும் அப்படின்னு நீ வேலை கிடைக்கிறதோ கிடைக்கலையோ வாயிலையா சொல்லலாம். நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் வேலைக்கு போகலாம், டிசிஎஸில் வேலைக்கு போகலாம், சிடிஎஸ்ல வேலைக்கு போகலாம், HCLல போகலாம், விப்ரோ இருக்குது, ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது. பட் ஆனால் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கும். நீ டிசிஎஸ்லையோ இன்ஃபோசிஸ்லையோ அசென்ச்சர்லையோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் செலக்ட் ஆன அப்படின்னா you will be getting minimum salary 20 to 25,000 first month. நீ டிசிஎஸ்லயோ இன்ஃபோசிஸ்லயோ அசோக் லைன்லயோ ரெனால்ட் நிஷான்லயோ 6 வருஷமோ 7 வருஷமோ 10 வருஷமோ ஒர்க் பண்ணினா உன் சம்பளம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும் மாசம். ஆனா இதெல்லாம் தெரியாது. இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது. இன்ஜினியர்ஸ் இல்லாத இன்னைக்கு நம்ம உலகத்துல இருந்துட முடியுமா? இன்ஜினியர்ஸ் இல்லாத இந்த சட்டை வந்துருமா? இன்ஜினியர்ஸ் இல்லாத இந்த வாட்ச் வந்துருமா? இன்ஜினியர்ஸ் இல்லாத மொபைல் வருமா? இன்ஜினியர்ஸ் இல்லாத டிவி வருமா? ஃப்ரிட்ஜ் வருமா? வாஷிங் மிஷின் வருமா? கிரைண்டர் வருமா? உங்களால பைக்கோ, காரோ, பஸ்ஸோ, லாரியோ, பிளைட்டோ, ட்ரெயினோ இல்லாத இருக்க முடியுமா நம்மளால? சோ இன்ஜினியரிங் இஸ் a பேசிக் நீட்ஸ். இது இல்ல அப்படின்னா நாளைக்கு நம்ம வந்து சொபிஸ்டிகே இது இல்ல அப்படின்னா நாளைக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாழ்க்கையே கிடையாது. நாளைக்கு சாப்பாடு வேணும்னாலும் டிராக்டரோ எலக்ட்ரிசிட்டியோ இருந்தா மட்டும்தான் நம்மளால அரிசி வந்து அறுவடை பண்ண முடியும். இன்னைக்கு விவசாயம் பண்றதுக்குலாம் ஆள் இல்லை. இன்ஜினியர்ஸ் தயாரிச்ச மெஷின் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒழுங்காக படிக்கிறதுக்கு பதிலாக ஒழுங்காக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். நம்ம நல்லா வந்து லைஃப்பில் செட்டில் ஆகலாம், நல்லா சம்பாதிக்கவும் முடியும். ஸோ இது ஒரு வாஸ்ட் ஃபீல்டு, நல்ல ஒரு பெரிய ஃபீல்டு. இதை நல்லா கற்றுக்குங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சிங்க. நண்பன் மூவியில் சொல்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலையே வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபீல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக லைஃப்பில் செட்டில் ஆகிற ஃபீல்டு இன்ஜினியரிங் ஃபீல்டு. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.